இப்ப கர்த்தருடைய வசனம் நல்ல விதை அப்படின்னா பிசாசு பேசுறது, பல விதமா பேசுனது, அவன் சூழ்நிலைகள் மூலமாய், ஜனங்கள் மூலமாய், பிரச்சனைகள் மூலமாய், பல காரியங்கள் மூலமாய் நம்ம கூட பேசி அது உண்மை என்று நம்மளை நம்ப வைத்து விட்டால் நம்ம இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளுது. அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணுதுன்னா அந்த விதை உள்ள விழுந்து அதுவும் வளர்ந்து ஒரு மரமா இருக்கு. யோவான் ஸ்நானகன் சொன்னா பாத்தீங்கன்னா, கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, அது அவன் எங்க இருந்து எடுத்தான்னா, அது ஏசாயா 10 இருந்து எடுத்தான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாய் கர்த்தர் மரங்களை பயங்கரமாய் வெட்டுவார்னு போட்டு. நான் படிக்கும் போது மரத்தை அவர்களா வெட்டுறாரு அப்படின்னு. அது என்ன, ஏன்னா அது தேவனால் நாட்டப்பட்டவைகள் அல்ல, சத்துருனால் நாட்டப்பட்டது. பஞ்சம் உண்டான போது கர்த்தர் அவனோட நீங்க தேசத்திலே பஞ்சம் இருந்தாலே அவனை கர்த்தர் நடத்துறாருன்னா, உங்க வாழ்க்கையில பஞ்சம் இருக்கும்போது நடத்த மாட்டார, நடத்த முடியாதா? பஞ்சத்திலே ஆதரிக்கிறவர் இவர், பஞ்சத்திலே உதவி செய்கிறவர் இவர், அப்படிப்பட்ட தேவன் இவர். அதுதான் ஆபிரகாமின் தேவன், அப்படிப்பட்டவர் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அவனை ஆசீர்வதித்து அனுப்புறான். அவன் முதல் தெரியாம ஆசீர்வதிச்சான், அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, ஈசாக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் தான் கர்த்தர் இவனை வச்சுதான் செய்ய போறாரு, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது இவன் மூலமா தான் வரும்போது எல்லாருக்கும் அப்படின்றது அவன் புரிஞ்சதுனாலதான் கூப்பிட்டு யாக்கோவை ஆசீர்வதிக்கிறான். யாக்கோவை ஆசீர்வதிச்சு அவன் சொல்றான், நீ பல ஜனக்கூட்ட பாகுபடி திரளாய் உன்னை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். தனியா அனுப்பிவிட்டாங்க யாக்கோவை, அம்மா அப்பா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து. என்னன்னா பரிவாரங்களோட வந்தாங்க. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் சேரும்படி இயேசு சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார். Thank you Heavenly Father, thank you Lord. கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை, ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள வார்த்தை. தேங்க்யூ ஃபாதர். அந்த வல்லமையுள்ள வார்த்தை எங்கள் நோக்கி புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய வார்த்தை சொல்லுகிற பிரசனத்தினால் மலைகள் மெழுகு போல உருகி போகும் என்று ஆண்டவரே நாடு பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே இருக்கிற மலைகள் இயேசுவின் நாமத்திலே மெழுகு போல உருகும்படியாக ஜெபிக்கிறேன். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், பூட்டப்பட்ட கதவுகள், அவைகளுக்குள் உடைய மகிமை பிரவேசிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த நாளிலே இந்த வார்த்தையை அவர்கள் கேட்கும் போது இருதயத்திலே ஒரு அனல் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, எங்களோடு பேசியறலும், எங்கள் மனக்கண்களை பிரகாசப்படுத்தியறலும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். காரியங்களை தெளிவுபடுத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பகுதியை தொடர்ந்து பார்க்கலாம், தலைப்பை தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் தியானம், அவருடைய சிலுவை, அதை பற்றின தியானம் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கும் நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அதுல 13, 14 வசனங்கள் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அதுல 13, 14 2 வசனங்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கிறிஸ்துவனுடைய சிலுவை, அவருடைய ரத்தம், இதனுடைய வேல்யூ, இதனுடைய மீனிங், இதனால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். போன மெசேஜ்ல நம்ம அவர் சிலுவையிலே பேசினது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அந்த பகுதி எடுத்து ஆக்சுவலா நம்ம முதலாவது இந்த நிதானி தருகிறனா என்ன அப்படின்றத ஆரம்பிச்சு அதை அப்படியே தொடர்ந்து நம்ம அதில் போனோம், எப்படி நிதானி தருகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் ஏறக்குறைய அதோடைய ஒரு தொடர்ச்சி நீங்க சொல்லலாம். ஏன்னா
நாம் எப்படி நம்ம நிதானித்தறிகிறது, நம்ம எப்படி அறிந்து கொள்வது என்பதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 2 வசனங்கள் வாசிச்சோம். அதுல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாகி மீட்டுக் கொண்டார். முதல்ல. 2வது சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புற ஜாதிகளுக்கு வந்து சேரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்றுன்னா எப்படி ஆயிற்று? இயேசு சிலுவையிலே மரித்தார். சோ அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது சிலுவையிலே. அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே சொல்லலாம், அதனுடைய ஆதாயங்கள் சொல்லலாம், கரெக்டா சொல்லலாம். ஸோ அதுல ஒரு ஆதாயமாக இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி கிரியை செய்கிறது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அதாவது இது ரெண்டுக்கும் இருக்க தொடர்பு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கும் இருக்க தொடர்பு. அதாவது இந்த கிறிஸ்துவின் ரத்தம் வந்து ஏன் ஒரு ஃபவுண்டேஷனல் டீச்சிங் நான் சொல்றேன்னா, the blood of Jesus is the gatekeeper of the realms. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான், அவருடைய சிலுவை ரத்தம், இது வந்து பரலோக மண்டலங்கள், ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு ஒரு காவலாளியாக இருக்கிறது, இல்ல அதான் கதவாக இருக்கிறது. அதனூட நீங்கள் பிரவேசித்து பல இடங்களுக்கு போக முடியும். இப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம பூமியில இருக்கிறோம் இல்லையா? சோ பரலோகத்திலே இருக்கிற காரியங்கள், நன்மைகள், பரலோகத்திலேன்னு சொல்ல வரல, பரலோக மண்டலத்திலே, இல்லைன்னா ஆவிக்குரிய மண்டலம் சொல்லலாம், கரெக்டா சொல்லணும்னா அதுல இருக்கிற ஆசீர்வாதம். ஏன்னா உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது. அதை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எபேசியர் 1 அதிகாரத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாதுன்றாங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை, ஆவினா நினைப்பு புரியாதனால பேசிருக்காங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் என்னன்னா வெரி சிம்பிள். அது இந்த பூமியில இருக்கிற எல்லா நன்மைகளும் அதுல அடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அதுல அடங்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது ஆவினால் மட்டுமே சுதந்திரிக்க முடியும். அதனாலதான் அதுக்கு பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வந்து இப்ப அம்பானி கார் வச்சிருக்காரு, பெரிய கார் வச்சிருக்காரு, ஏதோ ஒரு பென்ஸ் வச்சிருக்காருன்னு வச்சுப்போம், இல்ல ஏதாவது நமக்கே தெரியாத பணக்காரருக்கு உரிய கார்னு வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். ஆனா அது ஆவிக்குரியது கிடையாது. அன்லெஸ் அன்டில் அம்பானி ரகசியமா ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஒழிய, நமக்கெல்லாம் தெரியாம அவர் சீக்கிரட்டா ஞானஸ்தானம் எடுத்து எங்க இருந்தாலும் ஒழிய, அது வந்து ஆவிக்குரியது கிடையாது. நிறைய பேருக்கு புரியுது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க மேல ஆண்டவரை தேடாம நல்லா இருக்கான், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது. அது வந்து அவருக்கு இருக்க சொத்து சம்பத்து, அது உலகத்துல தன்னுடைய பலத்தினால ஏதோ விதத்துல அவர் சம்பாதிச்சிருக்காரு. ரைட்டாவோ ராங்காவோ தெரியாது நமக்கு, அது வாங்கி வச்சிருக்காரு. ஆனா நீங்க வந்து ஒரு 2 வீலர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி வாங்குறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய தயவுனாலே, உங்களுக்கு அது கூட ஒருவேளை காசு இல்லாம இருக்கலாம், ஆனால் நீங்க ஜெபித்து விசுவாசத்துல நீங்க அதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து, அந்த எஃபர்ட்டை சொல்றேன், ஜெபம் பண்ணி கர்த்தருடைய இடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு ரெவலேஷனை வாங்கி நீங்க ஒரு பைக் வாங்கினா கூட அது ஆவிக்குரியது. சரியா? அதனால வந்து நமக்குரியது எல்லாமே ஆவிக்குரியது. ஏன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள், நாம் ஒரு ஆவி, எல்லாம் நம்ம எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஆவிக்குரியது. அது ப்ரொவைடட் யூ ரிசீவ் ஃப்ரம் காட். நீங்க போய் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தி, இல்ல ஏதாவது பொய் சொல்லி, இல்ல ஏதாவது தவறான வழியில போய், இல்ல மனுஷனை நம்பி, மனுஷன் உங்களுக்கு செய்வான்னு அவன் பின்னாடி போய் ஏதோ வாங்கியிருந்தாலும் ஒழிய, மற்றபடி நீங்கள் ஜெபித்து வாங்கினது, நீங்கள் விசுவாசித்து ஜெபித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணத்தினால, அது பணத்தை கர்த்தர் உங்களுக்கு கையில கொடுத்து அதனால நீங்க போய் ஒன்று வாங்கினீங்கன்னா அது ஆவிக்குரியது. ஏன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள், அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? சோ அதனால பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துவின் ரத்தம் வந்து நம்ம பல மண்டலங்களுக்கு எடுத்து போகிறது. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த ஆசீர்வாதம் என்கிற மண்டலம், ஆவிக்குரிய ஆவியில இருக்கிறது. சோ கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு ஆவிக்குரிய காரியம் இல்லையா? ஏன்னா ரத்தத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்களா என்ன? அதுக்கு அடையாளம் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். ஆனா ரத்தத்தை எங்கேயா நம்ம பார்க்க முடியுமா? மெட்டீரியல் பார்க்க முடியாது. அது ஏன்னா அது ஆவிக்குரிய மண்டலம் இருக்கு. அவர் சரீரத்திலே மரித்தார், பூமியிலே மரித்தால் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். சோ அவருடைய ரத்தம் ஆவிக்குள்ள போயிடுச்சு. பூமியில சிந்தப்பட்ட ஒவ்வொரு ரத்தமும் ஆவியில போயிடுச்சு, ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா அதுதான் சிலுவை தான் அந்த டோரே.
அந்த ஆசீர்வாதங்களுக்கான கதவே சிலுவை தான். சோ அவர் சிலுவையில மறிக்கும் போது எல்லாமே வந்து அவருடைய ரத்தம் வந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போய் அது நித்தியமாய் ஜீவிக்கிறது. அது அளவில்லாததாயிருச்சு ஆவிக்குரிய. ஏன்னா அவர் மாம்சத்துல வந்திருந்தாலும் அவர் மரித்த போது அந்த ரத்தம் ஆவிக்குள்ளானதாயிருது. கிறிஸ்துடைய சரீரம் ஆவிக்குள்ளானதாயிருச்சு. அதனாலதான் அவர் ரத்தத்தை புசித்து அவர் சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ண முடிகிறது. இது யூதர்களுக்கு ஆவி இல்லாதனால அவங்களுக்கு புரியாதனால அவங்க கேட்டாங்க, இவன் எப்படி தன் மாம்சத்தை கொடுப்பான்னு. நோ, அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நான் சிலுவைக்கு போகும்போது, நான் மரிக்கும் போது என் சரீரம் பிற்கப்படும், என்னுடைய ரத்தம் சிந்தப்படும். அது அந்த பிற்கப்பட்ட நிலைமையிலேயே, சிந்தப்பட்ட நிலைமையிலேயே அது ஆவிக்குரிய மண்டலத்தில் பிரவேசித்து ஆவியில நித்தியமா இருக்க போகிறது. சோ யாரெல்லாம் ஆவியை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ரத்தம் ஆக்சஸ் கிடைக்க போகிறது. சோ அந்த ரத்தம், அந்த சரீரம் அவங்களுக்கு அவைலபிள் ஆக போகுது. சோ அதன் மூலமாக தான் அவர்கள் எல்லா விதமான காரியங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் அது மூலம் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? சோ நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானிக்கும் போது, அவருடைய சரீரத்தை நம்ம தியானிக்கும் போது, நம்மை அறியாமல் நாம் நடத்தப்படுகிறோம். எங்கே நடத்தப்படுகிறோம்னா, ஆசீர்வாதங்களுக்கு நடத்தப்படுகிறோம், ஆவி குறித்து சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நடத்தப்படுகிறோம். இங்க இந்த 2 காரியத்தை பத்தி வருது. இன்றைக்கு நான் குறிப்பாக இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேச போறேன். கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதம், அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தினால், அவருடைய மரணத்தினால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்துட்டு அது குறிப்பா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, அது சாபத்தை உடைக்கிற ஆசீர்வாதம். சாபத்தை உடைக்கிற ஆசீர்வாதம். ஓகே, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தேன் சொல்றேன். முதல்ல சொல்லலாம், கொஞ்சம் பேர் வரட்டுன்னு வெயிட் பண்ணேன். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட கிரியை கர்த்தர் செய்ய போகிறார். அது என்ன கிரியைனா, அநேகரோட வாழ்க்கையில காணப்படுகிற சாப பேட்டர்ன்ஸை கர்த்தர் உடைக்க போகிறார். சாபத்தின் பேட்டர்ன்ஸ் அநேகருடைய வாழ்க்கையிலே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் உடைக்க போகிறார். அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்ன நடக்குதுன்னா, வார்த்தைகள் எல்லாம் விதைகளா இருக்கிறது. சரியா? வார்த்தைகள் எல்லாம் விதைகளாக இருக்கிறது. சோ தேவராஜ்யத்தின் வசனம் ஒரு விதை, அது நல்ல விதை. அதே நேரத்துல வேதம் சொல்கிறது, பொல்லாங்கன் வந்து ராக்காலத்துல வந்து எதை விதைச்சிட்டு போயிட்டானா, நைட் வந்து களைகளை விதைத்து போயிட்டானா. சோ இப்ப கர்த்தருடைய வசனம் நல்ல விதை அப்படின்னா, பிசாசு பேசுறது, பல விதமா பேசுனது, அவன் சூழ்நிலைகள் மூலமாய், ஜனங்கள் மூலமாய், பிரச்சனைகள் மூலமாய், பல காரியங்கள் மூலமாய் நமக்குள் பேசி அது உண்மை என்று நம்மளை நம்ப வைத்து விட்டால் நம்முடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணுதுன்னா, அந்த விதை உள்ள விழுந்து அதுவும் வளர்ந்து ஒரு மரம் மாதிரி இருக்குது. யோவான் ஸ்நானகன் சொன்னா பாத்தீங்கன்னா, கோடாரையானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, அது வந்து அவன் எங்க இருந்து எடுத்தான்னா, அது ஏசாயா 10வது இருந்து எடுத்தான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாய் கர்த்தர் வந்து மரங்களை வந்து பயங்கரமாய் வெட்டுவார்னு போட்டு. நான் படிக்கும் போது நினைச்சேன், மரத்தை அவருங்களா வெட்டுறாரு அப்படின்னு. அது வந்து என்ன, ஏன்னா அது தேவனால் நாட்டப்பட்டவைகள் அல்ல, சத்துருனால் நாட்டப்பட்டது. சோ இப்ப எப்படி வந்து நல்ல மரங்களும் கனி கொடுக்குதோ, கெட்ட மரங்களும் கனி கொடுக்கும். ஆனா கெட்ட கனியை கொடுக்கும், நல்ல கனியை கொடுக்காது. இப்ப இந்த சாபம் நான் சொல்லும் போது நான் என்ன கான்டெக்ட்ல பேசுறேன்னா, சிலருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பேட்டர்ன்ஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அது ஏன் கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னா, மேபி கொஞ்ச நாள் நீங்க அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பீங்க, திரும்ப அது வந்துருது. அப்படி பேட்டர்ன்ஸ் இருக்கு சில பேருக்கு. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கொஞ்ச நாள் வரும், அப்புறம் அது இருக்காது, நல்லா இருக்கும், திடீர்னு அந்த பேட்டர்ன் வரும். நான் முன்னாடி சிறுவனாக இருந்தபோது, சபையில் இருந்தபோது, எங்க வீட்டுல நடந்த சபையில ஒரு சகோதரர் இருப்பார். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி இருப்பாரு. எப்பனா பிப்ரவரியில இருந்து நவம்பர் வரைக்கும் நல்லா இருப்பார், நல்ல வேலையில போவாரு, ஒழுங்கா இருப்பார், என்ன பண்ணுவாரு. ஆனா அந்த நவம்பர் டிசம்பர் வந்துச்சுன்னா ஆளே மாறிடுவாரு. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருவாரு. அடிமையாகி நாலாமோ பேசுவாரு, ஸ்டெடியாவே இருக்க மாட்டாரு. ஒரு 3-4 மாசம் அப்படி இருப்பாரு. திரும்ப மார்ச் வெயில் ஏறும் காலம் வந்து நல்லா இருவாரு. இப்படியே இருக்கும். இது என்னன்னா, இது ஒரு பேட்டர்ன். அவரை நிறைய பேர் ஒரு மாதிரி தப்பாலாம் பேசினாங்க. பட் வந்து என்னன்னா, எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது, நான் அதை பார்த்துருக்கேன், நடக்கிறது என்னன்னு தெரியாது, பின்னாடியும் தெரிஞ்சுட்டேன். இது இட்ஸ் அ பேட்டர்ன். இது ஏன் இப்படி இருக்குன்னா, ஒரு தவறான மரம் வளர்ந்து இருக்குது, அது குறிப்பிட்ட காலத்துல மட்டும் கனி கொடுக்குது, கெட்ட கனியை கொடுக்குது. சரியா? இது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. சில பேருக்கு பொருளாதாரத்துல இருக்கு அப்படி. ஒரு லெவலுக்கு மேல என்னதான் பண்ணணும், ஓட்ட பை மாதிரி இருக்கும், போட போட உள்ள போயிட்டே இருக்குமே தவிர வெளியே வராது. வெளியே வராத நிலைச்சிருக்காது. என்ன அவங்க சேலரி பார்த்தா நிறைய இருக்கும் சேலரி, ஆனா ஃபைனலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னமாவது எக்ஸ்பென்ஸ் வரும்.
என்னமா நடக்கும் அவங்களால கிரகிச்சே பார்க்க முடியும். என்னடா நிறைய பணம் இருந்துச்சு எங்க போச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. அஹ் இல்லைன்னா சில பேருக்கு வந்து ஒரு வேலை ஒழுங்கா இருக்காது, ஒரு வேலையிலே ஒழுங்கா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வேலை விட்டு போயிடுவாங்க, இல்ல இவங்களுக்கே ஏதாவது பிடிக்காம இருக்கு, இந்த மாதிரி நடக்கும். பேட்டர்ன்ஸ், இந்த பேட்டர்ன்ஸ், இந்த மரங்களை வந்து நம்ம வந்து இதுதான் சாபங்களை ப்ரொடியூஸ் பண்றது. இப்ப ஏன்னா இந்த மரம் இதுக்கு இந்த மரம் வந்து எப்படி நல்ல விருட்சங்களுக்கும் மரம் இதாகோ, கெட்டதுக்கும் மரம் தான் காரணம். ஏன்னா விழுந்து போனதே ஒரு மரத்திலிருந்து வந்த கனி தானே. அஹ் நன்மை தீமை அறிகிற விருட்சத்து கனி சாப்பிட்டா தான் போச்சு. அதே மாதிரி ஜீவ விருட்சம்ன்ற அது ஒரு மரம். ஸோ இந்த மரங்கள் என்பது பைபிள்ல ஒரு முக்கியமான கான்செப்ட். அதை வைத்து அநேக காரியங்களை தேவன் விளக்குகிறார், போதிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட பேட்டர்ன்ஸ், சாபத்தின் பேட்டர்ன்ஸ், மரங்கள் வெட்டப்படுகிற நாடு இது. இன்றைக்கு கர்த்தர் மரங்களை வெட்ட போகிறார் வாழ்க்கையில. இப்படி காணப்படுகிற பேட்டர்ன்ஸ்க்கு வந்து கர்த்தர் முடிவை கொண்டு வர விரும்புகிறார். சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. இப்ப இந்த மரங்கள் வெட்டப்பட போகுது நான் சொல்றேன். எப்படி இந்த மரங்கள் வெட்டப்படுகிறது? ஏன்னா எல்லா பிரச்சனையெல்லாம் மரத்தை வச்சுதான் இருக்கு. நன்மை தீமை அறிகிறது அது ஒரு மரம், அப்புறம் ஜீவ விருட்சம் ஒரு மரம். ரெண்டு மரத்தை வச்சிருந்தாரு. அவன்கிட்ட சொன்னாரு, நீ வந்து ஜீவ விருட்சத்தை எல்லாத்தையும் சாப்பிடலாம், எல்லா மரத்தை பத்தி தான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மரத்திலிருந்து வர கனிகளையும் நீ சாப்பிடலாம், ஆனா ஒரு மரத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. என்ன மரம்? நன்மை தீமை அறிகிற அறிவின் மரம். சோ மரத்தினால பிரச்சனை வந்ததுனாலதான் மரத்தினால செய்யப்பட்ட சிலுவையிலே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்தில் உண்டான ஒரு சிலுவை, அந்த சிலுவையிலேயே இயேசு கிறிஸ்து தொங்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன், எஸ், அதில் இயேசு தொங்கினார். ஓகே, சோ உங்க வாழ்க்கையில மரங்கள் இருக்கலாம், ஆனா அதுல இருந்து விடுதலை எப்படி வருகிறது, எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு 2-3 ஸ்டெப்ஸ் நான் கடைசியில பேசுவேன். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க ஆரம்பிக்குதுன்னா மரத்துலதான் ஆரம்பிக்குது. எந்த மரத்துல? சிலுவை மரத்தை நோக்கி பார்ப்பதில். ஏன் இது முக்கியம்? ஏன் இது முக்கியம்? ஏன் இது முக்கியம்னா, சிலுவையில நாம் ஒன்றை பார்க்கிறோம். என்னதை பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பாத்திரத்தை அவர் ருசி பார்த்ததை பார்க்கிறோம். நம்முடைய பாத்திரத்தை அவர் ருசி பார்த்ததை பார்க்கிறோம். அவர் ரத்தத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. சிலுவையில் நடந்தது ஒரு விஷயம். ஏன்னா அவர் ரத்தத்தை கொடுக்குறாரு இல்லையா நமக்கு, அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கையில் இருந்த கப்பை அவர் வாங்கிட்டாரு. அதுக்கு அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக, அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. சொன்னனே ஒருத்தன் ஓடி வந்து ஒரு கப்பை கொடுக்குறான். எந்த கப்பை கொடுக்குறான்? கசப்பு கலந்ததை கொண்டு வந்து கொடுக்கிறான். இப்ப நல்லா போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு பிரச்சனை வருது, ஒரு பேட்டர்ன். இல்ல நீங்க எதிர்பார்த்த போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ரிசல்ட் வரமாட்டேங்குது. நீங்க நினைக்கிற காரியங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்றது என்பது அது ஒரு கசப்பு. நம்முடைய வாழ்க்கையில அப்படி வர்ற அந்த பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அந்த மரங்கள் சொல்ற பார்த்தீங்களா, அது தப்பா வந்துட்டு இருக்குது. அது வந்து ஒரு பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் மறுபடியும் வர்றது இருக்குல்ல, அது ஒரு அந்த பேட்டர்ன்ல அந்த பேட்டர்ன் வந்து ஒரு கசப்பு. அது ஒரு கசப்பான ஃபீலிங் நம்ம கொடுத்து விடுகிறது. மதுரமா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு பதிலா கசப்பு வந்துடுது, பிரச்சனை வந்துடுது, துக்கம் வந்து விடுகிறது. அவைகளை இயேசு சிலுவையிலே நமக்காக ருசி பார்த்தார். அதான் போட்டிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி. ஆமா, மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் தான். நாம் எல்லாருமே சாபத்துக்குள்ளதான் இருந்தோம் ஏதோ ஒரு விதத்துல. கிறிஸ்து ஆனா என்ன வாசித்தோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த இடத்துக்கு அவர் வந்து நம்மை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டுக் கொண்டார். ஓகே, இந்த பேட்டர்ன்ஸ் நான் சொல்றேன்ல, ஃப்ரூட்லெஸ்னஸ் இந்த மாதிரிலாம் பேசி சொன்னேன். உபாகம் 22 இருக்க சாபங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. 15ல இருந்து 56 வரைக்கும் இருக்கு நினைக்கிறேன். அந்த பகுதிகளை படிச்சு பாருங்க. நீங்க எல்லா விதமான சாபங்களையும் பார்க்க முடியும், அந்த எல்லா விதமான பேட்டர்ன்ஸையும் பார்க்க முடியும். ஐம் ஷியோர் உங்களோட பேட்டர்ன் அங்க இல்லாம இருக்கவே இருக்காது, எங்கேயோ அதை பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், கொஞ்சமாய் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுவடை. அநேகருக்கு இப்படிதான் இருக்கு. பொருளாதாரத்துல அநேக பேருக்கு இப்படிதான் இருக்கு. கொஞ்சமா நிறைய விதைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமா தான் அறுவடை பண்ணிருக்கீங்க. ஏன்னா அது ஒரு சாபம், அது வந்து ஆசீர்வாதம் கிடையாது, இல்லைன்னா அது தேவ சித்தம் கிடையாது, இல்ல நீங்க ஏதோ பாவம் செய்றீங்க அதனால நடக்குது, அதெல்லாம் கிடையாது. என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு சாபம் வந்து அது போகாம சுத்திட்டு இருக்கு, அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஐயோ அப்பனா முற்பாட்டர் சாபம், ஆமாமா முற்பாட்டன் ஆதாமுடைய சாபம் அங்கிருந்து வந்தது.
அது எங்க இருந்து வந்துச்சுலாம் போய் அதை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அது வேஸ்ட். இங்க இருந்து வச்சு அங்க வச்சு, அதாவது என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிற ஒரு நாட்டுல வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம வேற ஒரு மார்க்கத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்கோம் ஆண்டருக்குள்ள. அந்த மார்க்கத்துல வந்து இந்த எதனால ஒண்ணு வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டுபிடிச்சு அப்புறம் அதுக்கு பரிகாரம் செய்யறது ரொம்ப முக்கியம். ஓகே, அது செய்வாங்க. இதை போய் செய்யுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அதுக்கு போங்க, இதுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய வழக்கம். இப்ப என்னன்னா, நமக்கு எதனால வந்துச்சுன்றது தான் நம்ம போய் எங்கேயும் கண்டுபிடிக்கிறது. நமக்கு பைபிள்ல இருக்கு. ஆதாம்ல இருந்து வந்துச்சு, அவ்வளவுதான். இல்ல எங்க தாத்தா அப்படி பண்ணாரு, எங்க இவரு இப்படி பண்ணாரு. ஐயோ, யாருனாலும் என்ன பண்ணிட்டு போறாங்க. ஆது ஆதி ஆதாம்ல இருந்து வருது. அது பழைய பிரச்சனை. அததான் வீரன் சொல்லுது. பரிகாரமும் இருக்கு. பரிகாரம் தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவருடைய ரத்தம். கொஞ்ச நாள் முன்னாடி எங்க வீட்டுல வேலை பார்க்க ஒரு அம்மா வந்தாங்க. அப்ப என்னுடைய பையனுக்கு வந்து கொஞ்சம், அவங்க வேற ஒரு மார்க்கத்தை சார்ந்தவங்க, கிறிஸ்தவங்க கிடையாது. என் பையனுக்கு அப்ப ஏதோ உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இதுதான் பரிகாரம் அப்படின்னாங்க. அஹ் உடனே இமிடியட்டா நான் சொன்னேன், இல்லைங்க, எங்களுக்கு பரிகாரம் வேற. எங்களுக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து, அவருடைய சிலுவை. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பரிகாரம். அந்த பெரிய பரிகாரத்தை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நாங்க பரிகாரமே செய்ய தேவையில்லை. எங்களுக்கு மேல அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு பரிகாரத்தை. இப்ப நாங்க அவர் மேல நம்பிக்கை வச்சா போதும். ஆனா இது நிறைய விசுவாசிகள் புரிஞ்சுக்கூடாது. இல்லாட்டி அவங்க கூட புரிஞ்சுக்கூடாடி பரவாயில்ல. போதகர்கள் இந்த மாதிரி டெலிவரி மினிஸ்ட்ரியில் இருக்கவங்களே புரிஞ்சுக்கிறது இல்ல. ரொம்ப ஆராயிறது, ஏன் எங்க இருந்து வந்துச்சு, எங்க இருந்து வந்தா என்ன, பிசாஸ்ட் இருந்து வந்திருக்கு, அவ்வளவுதானே. இதை கண்டிப்பா கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? எனக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா? ஒரு தீர்வும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் தீர்வு. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தான் தீர்வு. எபிரேயர்ல சொல்றாரு, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அந்த சித்தம் என்ன? நமக்காக அந்த சரீரம் பிற்கப்பட வேண்டும், நமக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த சித்தமே. சோ மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதியபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சோ அதனால உங்க லைஃப்ல பேட்டர்ன்ஸ் போயிட்டு இருக்கலாம், ஒரே மாதிரி திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கலாம். பட் ஐ ஆம் டெல்லிங் யூ, ஒருவேளை உங்களுக்கு பயமும் இப்போ வரலாம். திரும்ப இந்த மாதிரி வந்துருமோ, அந்த சாபம் மாதிரி இருக்கே, திரும்ப கிரியை செய்யுமோ அப்படின்னு உங்களுக்கு பயம் வரலாம். நான் என்ன சொல்றேன், இந்த பயத்துல நீங்கள் வாழ வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. எப்படிங்க பயத்தை வாழாம இருக்குது? இல்ல எனக்கு சிம்டம்ஸ்லாம் அதே மாதிரி தான் தெரியுதே, போனோட்ட நடந்த மாதிரி திரும்ப நடக்குதே. யூ ஹேவ் அத்தாரிட்டி. யூ ஹேவ் அத்தாரிட்டி. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். சரி, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கடைசியில சொல்றேன். இப்ப நம்ம அடுத்ததுக்கு வருவோம், அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஏன்னா அதை பத்தி தான் பேசணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வருவோம். கிறிஸ்துவின் சிலுவையினால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம், சாபங்கள் நீக்கப்படுகிறது மட்டும் இல்ல. இரண்டாவது ஆசீர்வாதம், இரண்டாவது காரியம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம டீட்டெயிலா நமக்கு இன்னைக்கு பேச டைம் இல்லை, மேபி வர நாட்களை பார்க்கலாம். பட் இன்னைக்கு நான் இதை பத்தி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்லிடுறேன். எத்தனை பேர் இன்னைக்கு நான் போட்ட குரூப்ல போட்டேன், ஃபேஸ்புக்ல போட்டேன், அதை படிச்சீங்கன்னு தெரியல. இது கவனிங்க. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த ஆசீர்வாதம் ஒருவன் மேல் வருகிறது. அவன் அப்ப தனி ஆளா இருக்கலாம், அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், அவன் ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம், அவன் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஆளா இருக்கலாம். ஆனால் அது அவன் மேல் வரும்போது அவன் வாழ்க்கையை அது மாற்றி அவனை ஆசீர்வதித்து அவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக்கத்துக்குள்ளே போகிற இடத்துக்கு அவனை கொண்டு போகிறது. இப்ப இன்னைக்குதான் நான் போட்டிருந்தேன், யாக்கோபுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, ஈசாக்கு ஒரு பெரிய செல்வந்தன். ஏன்னா அவனை பத்தி ஆதாயம் 26 வாசிக்கணும். அவன் வர வர விருத்தடைந்து மகா பெரியவனானான் என்று அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா அவனை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவன் உயர்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாக்கோபு பின் நாட்கள்ல சொல்லுகிறான், யோர்தானை கடக்கும் போது நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். ரொம்ப நாள் நான் இதை ரொம்ப யோசிச்சது இல்லை பாருங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் அதை காட்டினாரு. என்ன காட்டினார்னா, யாக்கோபு யோர்தானுக்கு அவனுக்கு மாமா வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அவன் சொல்றான், நான் வெறும் கோலும் கையுமா போனேன்றான், ஒன்னும் இல்லை கையில. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு தூங்குறதுக்கு வர்றான், கல்லை வச்சு தூங்குறான். ஏன் ஈசா கிட்ட அவ்வளவு இருந்துச்சு, ஒரு வண்டியை பிடிச்சி அனுப்பிவிட வேண்டியதானே, இல்ல ஒரு ஒட்டகம் வச்சு அனுப்பிவிட்டு வந்தானே. ஏன்னா ஏற்கனவே ஈசாக்கு பொண்ணு பார்க்க ரெபெக்கா போகும்போது
சாரி ஈசாக்கு பெண் பார்க்குங்க, ரெபேக்காவை கூப்பிடுறதுக்காக போகும்போது ஒட்டகங்கள்லாம் கூட்டிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா இவனுக்கு எதுவுமே கொடுக்கல, இவனை சும்மா அனுப்பி விட்டுருக்காங்க. பெருமையா போயிருக்கான். கோலும் கையுமா யோர்தானை கடந்து போனேன் என்று சொல்லுகிறான். அவன் ஒரு ஒட்டகத்தை கூட்டு போன மாதிரி கூட தெரியல. ம்? வெறும் கால நடந்தே போயிருக்கான். அப்படி போகிறான் அவன். ஆனா ஏன் அப்படி அவன் போக வேண்டும் என்று சொன்னால், அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதமே. ஈசாக்கு அது புரிஞ்சிருந்தது. ஏன்னா அவனே அதை அனுபவித்தவன். பஞ்சம் உண்டான போது கர்த்தர் எப்படி அவனோடு இருந்தார். நல்லா கவனிங்க, திரும்ப அதை அழுத்தமா சொல்றேன். பஞ்சம் உண்டான போது கர்த்தர் அவனோடு இருந்தார். சரி, நீங்க தேசத்திலே பஞ்சம் இருந்தாலே அவனை கர்த்தர் நடத்துறாருன்னா, உங்க வாழ்க்கையில பஞ்சம் இருக்கும்போது நடத்த மாட்டாரா? நடத்த முடியாதா? சோ ஈசாக்கு அதை அறிந்தவன். பஞ்சத்திலே ஆதரிக்கிறவர் இவர், பஞ்சத்திலே உதவி செய்கிறவர் இவர், அப்படிப்பட்ட தேவன் இவர், அதுதான் ஆபிரகாமின் தேவன், அப்படிப்பட்டவர் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் ஆசீர்வதிச்சு அனுப்புறான். அவன் முதல் தெரியாம ஆசீர்வதிச்சுட்டான், அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. ஈசாக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் தான் கர்த்தர் இவனை வச்சுதான் செய்ய போறாரு, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது இவன் மூலமா தான் வரப்போகுது எல்லாருக்கும் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுனாலதான் கூப்பிட்டு யாக்கோவை ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபு ஆசீர்வதிச்சு அவனை சொல்றான், நீ பல ஜனக்கூட்ட பாகுபடி திரளாய் உன்னை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். தனியாக அனுப்பப்பட்டான், ஆனால் ஆசீர்வாதத்தோடு அனுப்பப்பட்டான். நல்லா கவனிங்க, தனியாக அனுப்பப்பட்டான், ஆனால் ஆசீர்வாதத்தோடு அனுப்பப்பட்டான். சோ அந்த பாயிண்ட்ல யாக்கோபிட்ட என்ன இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. பை த டைம் ஏசாக்கு 3 ஒய்ஃப் இருந்துச்சு, ஒய்ஃப் மட்டும் 3. அப்ப எவ்வளவு சொத்து இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவன் பயங்கர வேட்டைக்காரன், அவனுக்கு எல்லாமே எல்லாம் அவன் சம்பாதிக்கக்கூடியவன். அவன் போய் நின்னாலே எல்லாரும் பயந்து காசு கொடுத்துருவாங்க அவனுக்கு. அப்படிப்பட்ட ஆளு, என்ன வேலையும் அப்படி நல்லா இருக்கும், திறமையான ஆளு, வேட்டையாடுறவனா. என்னத்தெல்லாம் வேட்டையாடி எவ்வளவு வித்தான்னு தெரியல, எவ்வளவு வித்து எவ்வளவு சம்பாதிச்சுன்னு தெரியல. 3 ஒய்ஃப் வச்சு நடத்துற அளவுக்கு காசு கொடுக்குறான்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான் பார்த்துக்கோங்க. அவன் வேற லெவல்ல இருக்கான். இவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அந்த நாட்டில் நிறைய கல்யாணம் பண்ணாங்க, ஒரு பொண்ணு கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறான் இவன். சோ இதுதான் யாக்கோபு. ஒண்ணுமே இல்ல, வெறும் கோலும் கையுமா நடந்து போறான். ஐ திங்க் 4-5 ட்ரெஸ் எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவனே சொல்றான், வெறும் கையா நடந்து வந்தேங்கன்றான். யாக்கோபோட அட்மிஷன் இது, நான் வெறுங்கையா கடந்து வந்தேன்னு. வெறுங்கையா அனுப்பினார்கள், ஏனென்றால் அவன் மேல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருந்ததுனால. யாக்கோபை கண்டுபிடிச்சிட்டு ஈசா கண்டுபிடிச்சிட்டான், இவன் மேலதான் இருக்குது. கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டாரு. பிறப்பதற்கு முன்பாகவே, நன்மை தீமை அறியதற்கு முன்பாகவே யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னவர் அவர் அல்லவா. சோ அவர் தாயின் கருவிலே உருவாக்கிட்டு உண்டாக்கும்னே அறிந்து கொண்டார். இப்ப ஈசாக்கு புரியுது. இடையில கொஞ்சம் ஐயா ரொம்ப சாப்பிட்டு ஒரு மாதிரி மந்தமா இருந்தாப்புல. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரமித்து அப்படின்னு வேதம் சொல்லுது. சங்கீத சாரி ஆதியாகமம் 28 பாத்தீங்கன்னா அவன் பிரமிப்படைந்தான், அவன் ஆச்சரியப்பட்டான். எப்படி கர்த்தர் இவன் ஒரு சாப்பாட்டு மயக்கத்துல தப்பான ஆளா ஆசீர்வதிக்க போனாலும் கர்த்தரை மாத்தி விட்டாரு அப்படின்றத அவன் ரொம்ப, நம்ம நினைக்கலாம் இந்த அம்மா ஏமாத்துச்சுன்னு, அது ஏமாத்துறாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இவன் தான் அதுக்கான கரெக்டான ஆளுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் கூப்பிட்டு திரும்ப ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கு 28 அதிகாரம் முதல்ல சொன்னதுல கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபை அழைத்து, நீங்க பெண் கொள்ளாத, நீ லாபான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புறான்னா, இப்ப ஈசாக்கோட கேரவேன் போகும்போது எப்படி போச்சு, கோல்டு அது இதெல்லாம் போச்சு, அவ்வளவு இருந்துச்சு அவங்ககிட்ட. அது எதையுமே கொடுக்காம நீ சும்மா போய் பொண்ணு எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு அனுப்புறான். யோசித்து பாருங்க. ஆனா ஈசாக்கு இப்ப என்ன தெரியும்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பத்தி நல்லா தெரியும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். கர்த்தர் சொல்கிறார், உங்களை பெற்ற தகப்பனாய் உங்கள் ஆபிரகாமையும் உங்கள் தாயாய் சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அது நல்லா புரிஞ்சிருச்சு இப்ப. அதனால தனியா அனுப்பிவிடுறான். தனியா போ, ஆசீர்வாதம் மேல இருக்கு, என்ன நடக்குதுன்னு போய் பார். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில இப்படி சில சூழ்நிலையில் நாம் கடக்கிறோம். குறிப்பா நான் முக்கியமான சொல்றேன், நம்முடைய ப்ரமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நல்லா கவனிங்க. ப்ரமோஷன்ஸ் அதுல ஒரு அங்கம் வனாந்தரங்கள். ப்ரொமோஷன்ஸோட ஒரு அங்கம் என்னது, வனாந்தரங்கள். அதாவது நம்ம இருக்கிற இடத்துக்கும் நம்ம போற ப்ரமோஷன்ஸுக்கும் வர ப்ரமோஷனுக்கும் நடுவுல ஒரு வனாந்தரம் இருக்குது. புரியுதா? இது எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேர் அது அப்படி விரும்புறது இல்ல. கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தத்தை சொன்னார், பாலும் தேன் ஓடுற தேசம் சொன்னார். ஆனா எடுத்தோன்னு என்ன வனாந்தரம் தான் வந்துச்சு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவங்க மட்டும் ஒழுங்கா
கோஆபரேட் பண்ணியிருந்தாங்கன்னா 11 நாள்ல முடிச்சிருக்க வேண்டியது. ஏன்னா 11 நாள்ல காதேஸ் பர்னேயா வந்தாச்சு. காதேஸ் பர்னேயானா என்ன? கானான் பார்டர், ரிவர் ஜோர்டன் போயிட்டு இருக்கு. ஜோர்டனை கடந்தா கானான். 11 நாள்ல வந்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 40 வருஷம் ரவுண்டு சுத்தி 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 வந்துட்டு இருக்காங்க. ஏன் வந்துட்டு இருக்காங்கன்னா, அவர்களுக்கு உள்ள போறதுக்கு விருப்பம் இல்லாம போச்சு. வாக்குப்பனோட தேசத்துக்குள்ள விருப்பம் இல்லாம போச்சு. அதனால வனாந்திரம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஆனாலும் 11 நாள் வனாந்திரம் கண்டிப்பாக இருந்தது. அதான் நான் உங்களுக்கு சில பேர் சொல்றீங்க, நான் சுத்தி வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் கர்த்தர் உடைக்க போறாரு, இன்னைக்கு உடைக்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். ஏன்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ரொடியூசஸ் லைட். அவருடைய வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை உண்டாக்குது. நீங்க சில பேட்டர்ன்ஸ் வச்சு பிசாசு என்ன சொல்றான்னு உங்ககிட்ட வந்து, நீ வனாந்திரத்துல இருக்க, வனாந்திரத்தை செத்து போயிருவேன்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னா, நீ காணாலாம் பார்க்கவே மாட்ட, நிறைவை பார்க்கவே மாட்ட, செழிப்பை பார்க்கவே மாட்டேன். நீ இப்படியே வாக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போக வேண்டியதான். 8ஆம் கனியாக தான் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவ்வளவு நாள் சுத்திட்டேன்றான். நோ, கர்த்தர் அதை உடைக்க விரும்புகிறார். கர்த்தர் அதை உடைக்க விரும்புகிறார். நல்லா கவனிங்க. வனாந்திரத்துல நீங்க இருந்துட்டீங்க வந்துட்டீங்கன்னாலே தப்பு இல்லை. ஆனா வனாந்திரத்துல தான் இருக்க போறீங்க நம்புறதுதான் தப்பு. வனாந்திரம் தான் நமக்கு எண்டு நினைக்க நம்புறதுதான் தவறு. சோ வனாந்திரம்ன்றது வருகிறது, எல்லாருக்கும் வருகிறது, நடுவுல வருது. அப்படி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கே வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி வருது, வனாந்திரம் வருது. ஆனால் நம்ம வனாந்திரத்திலே நிலைத்து நிற்க பெர்மனண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ நான் என்ன சொன்னேன்னா, உங்க ப்ரொமோஷனுக்கும் உங்களுக்கும் நடுவுல வனாந்திரம் தான் வருது, எப்பயுமே வருது. ஓகே. இந்த வனாந்திரத்திலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேலை பார்க்குது. அதுதான் இப்ப மேட்டர். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, என்ன பண்ணலாம், இந்த யாக்கோபுக்கு வந்த மாதிரியோ, தனியா போனாங்கல்ல அது மாதிரியோ, இல்ல உங்களுக்கு இருக்க வனாந்திரம் மாதிரியோ சூழ்நிலை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, வனாந்திரத்தை மேக்னிஃபை பண்ணிட்டாங்க, போட்டு பெருசாக்கிட்டாங்க. நானு சில பேர் பாக்குறேன், பொருளாதாரத்துல நீங்க வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய பிரச்சனையில இருக்கீங்க. குறிப்பா சில எல்லா மாதங்களும் உங்களால கடன் இல்லாம முடிக்க முடியல. எங்கேயோ யார்கிட்டயோ கை நீட்டுற மாதிரி நடந்துட்டே இருக்கு. இதை வந்து பிசாசு உங்கள்கிட்ட காட்டி, நீ உனக்கு ஒன்றும் இல்லை, நீ வந்து வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறல, நிறைவேறவும் நிறைவேறாது, நீ ஒரு மோசமான ஆளு, நீ ஒரு சபிக்கப்பட்டவன், நீ வந்து ஒரு ராசி இல்லாத ஆளு அப்படின்ற மாதிரி இமேஜை மறுபடியும் மறுபடியும் ரீஇன்போர்ஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு முதல் காரணம் நீங்க செய்ய வேண்டியது உங்கள் கண்களை அந்த வனாந்திரத்திலிருந்து எடுப்பது. யோசுவா காலை வனாந்திரத்தில் இருந்தாங்க, அவங்க கண்கள் வனாந்திரத்தில் இல்லை. கண்கள் பாலும் தேனும் ஓடுகிற நாளமும் விசாலமான தேசத்துல இருந்தது. அந்த தேசத்துக்குள்ள உங்களை நடத்தி செல்கிற கர்த்தர் மேல் இருந்தது கண்கள். சோ இன்னைக்கு முதல்ல பாத்தீங்கன்னா, don't focus on the wilderness, focus on the blessing of Abraham that is upon you. வனாந்திரத்தை பார்க்காதீங்க, உங்க மேல இருக்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கவனிங்க. சில பேர் சொல்லலாம், நான் எப்படிங்க என்னத்தை கவனிக்கிறது, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் எப்படி கவனிக்கிறது, எப்படி நான் அதுல கவனம் செலுத்துறது, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு சூழ்நிலைகள் நான் போராடி இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? வனாந்திரம் தான் பெருசா இருக்குங்க, அது எப்படிங்க ஃபோக்கஸ் பண்ணாம இருக்க முடியும்? நல்லா கவனிங்க. உங்க சரீரமும் உங்கள் ஆத்மாவும் வனாந்திரத்துல போயிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளே ஒரு பகுதி இருக்கிறது, அது வனாந்திரத்தையே அறியாத பகுதி. கானான் தேசத்தை பத்தி வருதுல, அந்த தேசம் நீ விட்டு வந்து எகிப்தை போல இல்ல, அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது வந்து பள்ளத்தாக்குகளும் நீரூற்றுகளும் மலை தாழ்ச்சி இல்லாத தேசம். அது மழை நிறைவா இருக்கிற தேசம். நீரூற்றுகள் இருக்குது, குளங்கள் இருக்குது, பலவிதமான வாட்டர் சோர்சஸ் இருக்குது. அப்படிப்பட்ட செழிப்பான தேசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு தேசம் உங்களுக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறது. ஏற்கனவே நீங்க சொல்ல, எங்கெங்க இருக்கு, என் லைஃப் மோசமா இருக்கு, ரொம்ப பரிதாபமா இருக்கு, நான் எனக்கு எவ்வளவு சரீரத்துல பலவீனம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நோ 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 நோ, ஐ அம் டாக்கிங் அபௌட் யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் ஆவி தான் அந்த தேசம். சோ நீங்க ஃபோக்கஸ் பண்ற அதை ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. உங்க சரீரத்தை ஃபோக்கஸ் பண்ண வேணாம், அங்க இருக்க பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ண வேணாம், உங்கள் ஆத்மாவிலோ மனதிலோ உணர்ச்சிகளோ இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஆவியை ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? தைரியமா பண்ணலாம். அதை பண்ண கஷ்டமா இருக்குன்னா, அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சோ இப்ப நான் என்ன சொல்றேன்,
டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ், ஃபோக்கஸ் ஆன் தட்னு சொல்றேன். கவனம் செலுத்துங்க. சி, நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் எனக்கு வந்து இன்னவிட்டபிளா சில நேரம் ஆயிடுது, என்னால முடியல, எனக்கு இருக்கிற காரியங்கள், இப்ப நான் பில்லு பே பண்ணணும், அது காசு இல்லைன்றப்ப எப்படி பிரதர் யோசிக்காம இருக்க முடியும்? ஓகே, அப்படி அப்படி உங்களால நீங்க யோசிக்காமலே இருங்கன்னு சொல்லல. அப்படி இருக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அப்படி அந்த லெவலுக்கு நீங்க வராம இருக்கலாம், நீங்க இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். தட்ஸ் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் ஸ்ட்ரகிளா இருக்கா, ஒரு நாள் ஃபுல்லா போராட்டமா இருக்கா, எவ்வளவு குயிக்கா நீங்க கம்பேக் பண்ண முடியும்? கம்பேக் டு த ஸ்பிரிட், கம்பேக் டு த வேர்ட், கம்பேக் டு த பிளட், கம் டு த கிராஸுக்கு வாங்க, பிளஸிங்க்கு வாங்க, ஸ்பிரிட்டுக்கு வாங்க. எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் வந்துருங்க. அந்த கெட்டகுமார சொன்னா, நான் இப்பொழுது எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். கீழே விழுந்து கிடந்தது ஓகே, எழும்பிருங்க. நான் விழுந்துட்டேன், அப்படியே விழுந்தே தான் கிடக்க போறேன், ஒரு வாரம் இருக்க போறேன். ஒரு நாள் விழுந்தீங்களா, அடுத்த நாள் எந்திரிச்சிருங்க. உங்க ஃபோக்கஸ் தப்பா போயிடுச்சு, வனாந்திரத்து மேல போயிடுச்சு, போய் பிசாசோடலாம் ரொம்ப கேக்குது, சத்தமா கேக்குது, பரவாயில்ல, ஃபோக்கஸ். ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண இதை பார்க்க இந்த ஆசீர்வாதம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது உங்கள் சிந்தை நிரப்ப ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து படிங்க, ஆசீர்வாதங்கள் எடுத்து படிங்க, சத்தமா படிங்க, திரும்ப படிங்க. படிக்கும் போது என்ன ஆகும்னா, அது அப்படியே உங்க மைண்டுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும். உங்க மனதின் எண்ணத்தின் அந்த அறைகளை இந்த வார்த்தை நிரப்பும். ஆசீர்வாதம் போய் நிரப்ப ஆரம்பிக்கும். பிசாசின் வார்த்தைகள் அல்ல, கவலையின், பயத்தின், ஒரு மாதிரி நடுக்கத்தின், ஐயோ என்ன செய்ய போறோம் அங்கலாய்ப்பின் வார்த்தைகளை இந்த வார்த்தை மேற்கொள்ளும். மோசையின் சர்ப்பம் வந்து எகிப்தின் சர்ப்பங்களை முழுங்கினது. அப்படியே உங்க உணர்வு, உங்களுடைய மைண்ட்ல, உங்களுடைய உணர்ச்சிகள்ல சுத்தி கொண்டிருக்கிற நெகட்டிவ் காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இந்த மேலான இது ஒரு இந்த அந்த எப்படி மோசையின் சர்ப்பம் ஒழுச்சோ அது மாதிரி இந்த கோல், வார்த்தையாகி இந்த கோல், இது சர்ப்பமாக மாறி அதை முழுங்கிடும். சோ தனியா அனுப்பி விட்டாங்க யாக்கோப, அம்மா அப்பா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து. என்னன்னா பரிவாரங்களோட வந்தாங்க. லாபான் இவனை ஏமாத்த நினைச்சா, கர்த்தர் லாபான பிளான கவுத்தி விட்டு எந்த லாபான ஏமாத்தன்னு நினைச்சானோ அவனே அவனுக்கு திருப்பி விட்டாரு. இவனுக்கு கொஞ்ச நாள் ஏமாந்துட்டான், இவனுக்கு தெரியாது. 7 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணுக்குன்றான், இவனும் சரின்றான், ஒர்க் பண்றான், மாங்குன்னு வேலை பார்த்து முடிச்சோன்னே 7 வருஷம் முடிஞ்சோடனே தப்பான பொண்ணை கொண்டு விட்டான். அந்த ஆளுக்கு வேலை ஆகணும்னு சொல்லி அவன் பொண்ணுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி அந்த பொண்ணு கூச்சப்பாடு இருக்குங்களா, அதை கொண்டு வந்து விட்டுட்டான். அடுத்து இவன் போய் கேட்டேன்னு இவன் சொல்றது பாருங்க, சரி ஒண்ணு பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, 7 நாள்லயே ராகில அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், ஆனா அவளுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை பாருங்கிறான். இவன் கேட்டிருக்கானாமா, யோ நீ என்ன ஏமாத்துறியா, வேலை பார்த்தது யாருக்கு? 7 வருஷம் வேலை பார்த்தது ரேச்சலுக்கு தான். உனக்கு இப்ப நான் லேயால கல்யாணம் வந்து உனக்கு செய்யிருக்கிற மிகப்பெரிய உதவி. ஏன்டா லேயாளுக்கும் 7 வருஷம் கேட்கறேடா பாவி, அது தெரியவே இல்லை. ஓகேன்டா, ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கான், கொஞ்சம் நம்ம ஆட்கள் மாதிரிதான். நம்ம ஆட்களுக்கு ஒரு வினயமே இல்லாம இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, ஆனா பாவியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான். அப்படி இருந்துட்டான். ஆனா பாருங்க, அங்க யோசேப்பு பிறந்தோடனே அற்புதம் நடக்குது. யோசேப்பு பிறந்த உடனே தான் இவனுக்கு போய் கேட்கறான், இவனுக்கு ஒரு தைரியம் வருது, எங்க இருந்தோ போய் கேட்கறான், லாபாட்ட கேட்கறான், ஐயா இவ்வளவு நாள் உமக்கு தான் சம்பாரிச்சு கொட்டிருக்கேன் நானு, எனக்கு அப்பனா சேவிங்ஸே இல்லாம இருந்திருக்கான், ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு வருஷம் வேலை பார்த்துதான் சேவிங்ஸே இல்லை பாருங்க. அவ போய் கேட்கறான், யோ எனக்கு சம்பளம் குடியா, லாபம் நான் பயங்கரமான ஆளா இருப்பான் போல. அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னது கல்லுல நார் உரிக்கிறாங்கன்னாங்கல்ல, அந்த மாதிரி டைப்ஸ் நினைக்கிறேன். ஒண்ணும் இல்லாம அவனை வச்சு மொட்டை அடிச்சிருக்கான், சம்பளமே எல்லாம் வேலை பார்த்து சாப்பாடு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வேலை வாங்கிட்டு ஒன்லி பெனிஃபிட் யாக்கோபுக்கு என்னன்னா ரேச்சல், அது அவனுக்கு பிடிச்சி வாங்கின சப்ஜெக்ட் ப்ராடக்ட். லேயால் வந்து அன்வான்ட் ப்ராடக்ட் தலையில கட்டி விட்டு வேலையும் வாங்கிட்டான். அதுக்கு நல்ல சரியான ஆளா இருப்பான் போல. இன்னைக்கு இருக்க சில இந்த ஜூயிஷ் பேங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, பயங்கரமா இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த இதுல மாதிரிதான், அந்த நம்ம என்னது ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காருல, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், அதுல வந்து இந்த ஷைலக்னு வந்து ஜூன், அந்த மாதிரிதான் பயங்கரமா இருப்பாங்க, ஹாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி தெளிவா இருப்பானுங்க. அப்படியே இன்னைக்கு இந்த இந்த வாரில் வந்து இஸ்ரேல் வந்து இவ்வளவு தூரம் பயங்கரமா தாக்கு பிடிச்சிட்டு காரணமே அவனுடைய டாக்டிக்ஸ் அண்ட் கன்னிங்னஸ் தான். இந்த லாபானுக்கு வந்து இந்த முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா, முஸ்லீம் கண்ட்ரிஸ் அவ்வளவு பேர் இருக்கானுங்க, ஆனா அவனுக்கு அறிவு கிடையாது, அந்த அளவுக்கு இவங்க அளவுக்கு அறிவே இல்லை. அதனாலதான் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல, எவ்வளவு இது பண்ணியும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கானுங்க. ஆண்டவர்லாம் இவங்களை காப்பாத்தல, இவங்க பயங்கர கன்னிங் அண்ட் கிராஃப்டியா இருக்கிறதுனால போயிட்டு இருக்கு. ரைட், அந்த மாதிரி தான் லாபம் இருந்திருக்கான், பயங்கரமான ஆளு. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து லேஸ்ல அவங்ககிட்ட போயிட்டு ஒன்ஸ் அப்படியே அடிமையா உட்காந்து அங்க அடிமையா தான் இருப்பாங்க.
சில பேர் பார்த்தீங்களா வருஷ கணக்காக ஒருத்தர் வேலை வைப்பாங்க, ஒண்ணுமே கொடுக்க மாட்டான், சும்மா மீகரா காசு கொடுப்பான், ஒன்றும் கிடைக்காது, ஒரு ரிட்டையர் ஆகி போவாங்க, ஒண்ணுமே அதுக்கும் பெருசா பண்ண மாட்டான். அந்த மாதிரி அப்படிப்பட்டால் தான் லாபம். உறிஞ்சி எடுத்து கடைசியில ஒண்ணு இல்லாம அனுப்பிட்டு இருப்பான். இதுதான் அவன் திட்டம், அப்படிதான் அவன் யோசிச்சிருந்தான். ஆனா கவர்னன்ட் ஒர்க் பண்ணுது, உடன்படிக்கை கிரியை செய்யுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேலை பார்க்குது. ரொம்ப நாள் ஏமாத்திட்டான். நீங்களும் இப்படி இருக்கலாம், ஒரு வேலை ரொம்ப நாள் ஏமாந்துருவா இருக்கலாம். யோசேப்பு பிறந்தனே அறிவு வந்த மாதிரி கர்த்தர் வந்து இன்றைக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். யோசேப்பு வந்து எதுக்கு அடையாளமா இருக்கான்னா, ஒரு ஞானத்துக்கு அடையாளமா இருக்கான் இல்ல, அவன் மூலமா ஞானம் வெளிப்பட்டது இல்லையா. அதே போல கர்த்தர் என்று ஞானத்தின் ஆவியை உன் மேல பகிர்ந்து அளிக்கிறார். நீங்க கேட்டிருக்கும் போதே பகிர்ந்து அளிக்கிறார். சில காரியங்களுக்கு வெளிச்சம் வரும், லைட் அடிக்கும். நீங்க போய் சில காரியங்களை கேட்க போறீங்க, சில பேர்கிட்ட போய் கேட்க போறீங்க, சில நபர்கள்ட்ட கேட்க போறீங்க, சில சூழ்நிலைகளை பார்த்து கேட்க போகிறீர்கள். ஏசு எப்படி இறையாதே அமைதலான்னு சொன்னாரோ அந்த மாதிரி சிலது பேச போறீங்க. இவ்வளவு நாள் டாலரேட் பண்றதை கர்த்தர் மாற்றுகிறார். யூஆர் லைக், சில பேருக்கு பார்த்தா அப்படி நெருப்புல இருக்க மாதிரி இருக்கு, கால் ஊன முடியல, அப்படி நெருப்பு. ஓகே, யூ நோ த ஸ்வார்ட் இஸ் பீட்டன் இன் ஃபயர். பட்டயம் இருக்குல்ல, ஸ்வார்டு கத்தி, அதை செய்யறது வந்து, அந்த ஸ்வார்டு செய்யறது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல, இப்ப எப்படிதான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல, பட் அந்த பழைய இதெல்லாம் பார்த்துருக்கேன், நெருப்புல வச்சு அப்படி அடிப்பாங்க, அடிச்சுதான் செய்வாங்க. அது மாதிரி கர்த்தர் உங்களை அப்படியே ஷார்பன் பண்ணிருக்காரு. பார்த்தா அப்படி தெரியல, பார்த்தா நல்லா அடி வாங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நெருப்புல வந்து அவங்க வச்சு அடிக்கலாம் பாத்தீங்களா, இரும்பு வச்சு அடிக்கணும். இரும்பு வச்சு அடிச்சாதான் அது பட்டயம், இல்ல வெறும்னு அடிச்சுட்டு தான் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி என்ன சொல்றேன்னா, வார்த்தை எடுங்க, கர்த்தருடைய வார்த்தை எடுங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுங்க. பிளட்ல வந்து அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கா தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவின் ரத்தத்துல அயன் இருக்கு. அந்த அயன்ல தான் ஸ்வார்டு வந்து ஃபோர்ஜ் ஆகுது, அதுல தான் வருது. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையும் ரத்தமும் சேரும்போது, ரத்தத்தை தியானிக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு போறீங்க, இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து படிக்கிறீங்க, அப்போ ஒரு பட்டயம் உங்க கையில வருது. அந்த பட்டயம் அதுதான் நடக்குது, அந்த அந்த ஒரு ஃபோர்ஜிங் ப்ராசஸ், அந்த பட்டயத்தை உருவாக்குற ப்ராசஸ் தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. இப்ப கர்த்தர் உங்களை புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் எந்திரமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். சோ ஆசீர்வாதம் வேலை பார்க்குது. எப்படி வேலை பார்க்குதுன்னா, இவனுக்கு பேட்டர்ன் ரொம்ப நாள் தொடர்ந்துருச்சு, சாபத்தின் பேட்டர்ன் தொடர்ந்துருச்சு ரொம்ப நாளா, ஒண்ணுமே இல்லை சொல்லிக்கிறது மாதிரி. எங்க 20 வருஷம் வேலை பார்த்துருக்கோம் ஒரு ஆள்கிட்ட, ₹1 இல்ல கையில. இப்ப கேட்கறான், ஐயா எப்பயா நான் எனக்கு சம்பாதிக்கிறதுன்னு போய் கேட்கறான் லாபான்ட்ட. கேட்டோடனே பாருங்க கர்த்தருடைய தயவு ஒர்க் ஆகுது. லாபான் மாதிரி ஆளு ஓகேன்னு சொல்றது பெரிய விஷயம். அவன் சொல்றான், சரி போ தர்றேன் சொல்லிட்டு ஏமாத்த பாக்குறான். ஒரு ஆடை இந்த மாதிரி ஆடுலாம் உனக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து போயிடுறான். அவன் எப்படி எந்த ரூட்ல போனாலும் கர்த்தர் மாத்தி மாத்தி பண்ணி லாக்கோவை பெரியவனாக்குகிறார். எந்த அளவுக்குன்னா லாபானுடைய ஆட்கள் சொல்றாங்க, ஏய் உங்க எங்க அப்பாட்ட இருந்து, லாபானோட பசங்க சொல்றாங்க, எங்க அப்பாட்ட இருந்து இவன் திருடிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். சரி நான் சொல்றேன், கர்த்தர் சில ஆசீர்வாதம் கொடுக்கும்போது சில பேர் சில மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூட. உங்களுக்கு தான் தெரியும் 20 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டது. இப்ப ஏதோ நம்ம விசுவாசிகள் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி அக்யூசேஷன் வந்து வந்தோடனே பயந்துடுறாங்க அப்படியே. நிச்சயமா சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது 4 பேர் 4 இதுவா பேசத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, கவலைப்படவும் கூடாது. நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எவ்வளவு துன்பத்துல பாதையில போனீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் அதை எப்படி மாற்றி ஆசீர்வதித்து தன்னுடைய கரத்தை உங்க மேல வைத்து உங்களை எப்படி உயர்த்தினார்னு உங்களுக்கு தான் தெரியும். சோ அதனால இவன் எப்படி சொல்றான், அவன் எப்படி சொல்றான், ஐயோ என்னை இப்படி குற்றப்படுத்துறது படிக்க போறான், அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. டோன்ட் வரி அபௌட் தட். உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வேலை பார்க்க ஆரம்பிக்குது. ஆசீர்வாதம் வேலை பார்க்க ஆரம்பிச்சு இவன் அலைகளாக மாத்துகிறது. அவன் சொல்றான், அதே யாக்கோபு சொல்றான், கோலும் கையுமாய் கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களோடு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி சீக்கிரம் சொல்ல போறீங்க, கோலும் கையோடு கடந்து போனேன், இப்போதோ 2 பரிவாரங்களுடையவனானேன். caravans caravans caravans. Today is also a day of abundance and plenty. நிறைவு, பரிபூரணம், பெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் வந்து நீங்க ஒருவேளை பிரதர் அப்ப நாளைக்கே எனக்கு பேங்க்ல எல்லாம் வந்துருமா? நோ நோ, டுடே சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஸ்பிரிட். மார்க் திஸ் டே. நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு வசனம் இருக்கு, இந்த நாள் முதல் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு, இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், அப்படிப்பட்ட ஒரு நாள் இப்படிப்பட்ட இந்த நாள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க திரும்பி பார்த்து நீங்க இதை ஒத்துப்பீங்க. நான் இன்னைக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து God will validate it with signs, wonders and extraordinary miracles.
நீங்க நான் பேசுற வார்த்தைகளை கர்த்தர் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய கிரிகளாலும் உறுதிப்படுத்துவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வைத்துக் கொள்ளி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னன்னா, ஆவியிலிருந்து தேவன் பேசுகிற நன்மைகளை ஏதோ ஒரு இடத்துல நம்ம குறிச்சு வைக்கணும், எழுதி வைக்கணும். அதுக்கு பல காரியங்கள் சொல்லுவாங்க. சம் பீப்புள்ஸ் ஒரு சீடு சோ பண்ணுவாங்க. எல்லா நேரமும் அப்படி பண்ணணும் தேவையில்லை. ஆஸ் த லார்ட் லீட்ஸ் யூ கேன் டு வாட் எவர் காட் டெல்ஸ் யூ. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த எழுதி வைப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பிசாசு ஏமாத்திரும் அவங்கள. என்னத்தப்பா சொல்லுவான், இது அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல, அதுவா நடந்துருச்சுன்னு. இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ் சொல்லுவான். ஹி வில் டெஃபினெட்லி டெல் தட். ஏன் அதை சொல்லுவான்னா, நீங்க சாபத்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்க மாதிரி ஆசீர்வாதத்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்க அந்த பேட்டர்ன்ல உடஞ்சி இந்த பேட்டர்ல வந்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். சாபத்தின் கிரிய விலகி ஆசீர்வாதத்தின் கிரிய வேலை பார்க்க ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். அதை தெரிய விடாதபடி தடுப்பான். அதை தெரிய விடாதபடி தடுப்பான். அதுக்கு தான் என்ன சொல்லுவான்னா, எதேச்சியா நடந்துருச்சுன்னு. தீமையெல்லாம் கரெக்டா சொல்லுவான். இங்கே பாரு ஒரே மாதிரியே நடக்குது. இப்ப ஏதோ உனக்கு என்னமோ இருக்கு போல, ஏதோ சாபம் இருக்கு, உனக்கு ஒரு அன்லக்கி ஃபெல்லோவா நீ இருக்க, என்னமோ உன்ட்ட தப்பு இருக்குப்பா, உன்ட்ட ஏதோ சரியில்லைப்பா அப்படின்னு அதெல்லாம் அழகா பேட்டர்ன் போட்டு சொல்லுவான். ஆனா நன்மைகளே அப்படி சொல்ல மாட்டான். இது எதேச்சியா நடந்துச்சுன்னு. அதனாலதான் தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நான் சொல்றேன், மேக் அ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ரைட் இட் டவுன் டுடே. நான் 2020 2020 நான் வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது, சில தீர்க்க தரிசன பதிவுகள் படிக்கும்போது நான் பைபிள் எழுதி வச்சிருந்தேன். பழைய பைபிள், அது நான் அப்ப வச்சிருந்த பைபிள். ஆனா நான் பழைய பைபிள தூக்கிலாம் போட மாட்டேன். அதெல்லாம் எடுத்து பத்திரமா இங்க வச்சிருவேன். ரொம்ப கிழிஞ்சு போன பிறகு எழுதி வச்சிருப்பேன். அதனால பத்திரமா எடுத்து வச்சிருவேன். 20 எழுதின அந்த பைபிளை ஒரு நாள் ஏதோ வீடு ஒதுங்க வச்சுட்டு இருக்கும்போது அந்த பைபிள் கிடைச்சது. திரும்ப 23 நான் எடுத்து படிச்சு பாக்குறேன். அப்ப நான் அந்த 20 பைபிள் எழுதியிருக்கேன், ஐ வில் ஹேவ் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். 23 ஐ ஹேட் 5 or 6 அக்கௌண்ட்ஸ். நான் பிளான் பண்ணிலாம் ஆரம்பிக்கல. பல்வேறு காரணங்களுக்காக அப்படி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஆரம்பிச்சேன். அண்ட் டெஃபினட்டா நான் என்ன எழுதி வச்சிருந்தேன், இன்னும் சில காரியங்கள் எழுதிச்சேன், அது எல்லாமே நடந்ததை நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இந்த கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காரு. நான் முன்னில மறந்துட்டேன் அதை. அதான் பாருங்க, கர்த்தர் பேசுறத நம்ம எழுதி வைக்கலன்னா நம்ம வந்து அப்படியே காத்துல போயிடும். நிறைய நேரம் தெரியாது. அது நம்ம விசுவாசத்தை பில்டப் பண்றதுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். அது அப்படி ஒரு எங்கேயோ ஜேர்னல் பண்ணணும், கண்டிப்பா எழுதணும். பைபிளே எழுதி வச்சிருக்க பெஸ்ட். ஏன்னா நீங்க பைபிள் யூஸ் பண்றீங்க. ஆனா பைபிள் பாஸ்டர் சாம் ஒரு நாள் சொன்னார், பைபிள்ல எங்களுக்கு ஏதாவது இருந்தா எழுதிக்கோங்க, ஆண்டவர் கோச்சுக்க மாட்டாரு. அது மாதிரி கோச்சுக்க மாட்டாரு, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ரிமைண்டரா இருக்கும். எஸ், கர்த்தர் இதனால என்னோட பேசினபடியே செய்கிறார். தெலங்கானா எலெக்ஷன் பத்தி நான் ஜோம் பண்ணிட்டு 2022 டேட் போட்டு பைபிள் எழுதி வச்சிருக்கேன். நான் 2022 எழுதினது 22 பிப்ரவரியில் எழுதி வச்சது 2023 டிசம்பர்ல நடந்துச்சு. அதுவும் நான் மறந்துட்டேன். இப்படி ஸ்பெசிஃபிக்கா எழுதி வச்சிருக்கேன்றதெல்லாம் மறந்துட்டேன். அப்புறம் எடுத்து பார்த்த பிறகு தெரியுது, ரைட், நான் இந்த மாதிரி ஜோம் பண்ணி இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசினா அது நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. கர்த்தர் பேசுறதை நம்ம ஜேர்னல் பண்ணும். ஸோ இன்றைக்கு நான் சொல்றேன், இது ஒரு டே ஆஃப் பிரேக் த்ரூ இன் தி ஸ்பிரிட். நான் சொன்ன மாதிரி இப்ப நாளைக்கே நடந்தா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நடக்கலன்னா நாளைக்கே நடந்தாகணும்னு அவசியம் கிடையாது. பட் சம்திங் பிரேக்ஸ் லூஸ் இன் தி ஸ்பிரிட். ஆவியிலே சில காரியங்கள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. கர்த்தர் உடைக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்தில் நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறவர்களையும் வந்து சேர முடியாது. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் மேல வந்து சேர முடியாது. இது யாக்கோபுக்கு நடந்தது. யோசேப்பு வந்து அவன் பத்திரமா வச்சுக்கிட்டான். யோசேப்பை கூட வச்சுக்கிட்டான். அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி நல்லா வச்சிருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட யோசேப்பை ஒரு நாளிலே அவனிடமிருந்து பறித்து கொண்டு போனார்கள். யோசேப்பு எப்படி கொண்டு போகப்பட்டான்? ஒன்றும் இல்லாமல் கொண்டு போட்டான். எப்படி யாக்கோபு போனானோ, யாக்கோபுக்கு அது கோல் கொடுத்து விட்டாங்க. அவனுக்கு கோலும் இல்லை, மொட்டையா போறான், ஜீரோவா போறான். ட்ரெஸ்ஸே பிடிக்கிட்டாங்க, பல வருடம் அங்கேயே கழட்டி விட்டாங்க. ஏதோ ஒரு கோவணம் போட்டு அனுப்பியிருப்பானுன்னு நினைக்கிறேன். கேவலமா அனுப்பிடுவாங்க. அடிமை தானே, அடிமைக்கெல்லாம் நல்ல நேக்கடாலாம் நிறுத்தி வச்சிருப்பானுங்க. எந்த மரியாதையும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மானம் இருக்கே, அவங்களை இது பண்ணணுமே, அந்த மாதிரி எந்த ஒரு பரிதாபம் அவனுக்கும் கிடையாது. கேவலமா இருக்கு. ஏங்க இது பார்த்தா ஆபிரகாமின் ஆசீர்வாதமாங்க? பார்த்த இது சாபங்க. என்னங்க இப்படி இருக்கு? அப்படித்தானே சொல்லுவாங்க. யாரா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒத்துப்பாங்களா? அதை இப்படி போறானேன்னு தான் சொல்றேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தையோ நீங்க போயிட்டு இருக்க பாதையோ வச்சு கர்த்தர் வச்சிருக்கிறத இதுதான் நினைச்சிடாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் த பிளெஸிங், ஃபோக்கஸ் ஆன் த பிளெஸிங். அவன் நிர்மாணமாய் நின்று கொண்டிருந்தான் யோசேப்பு.
ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாய் நின்று கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். பெருக்கத்தை உண்டாக்குகிற கர்த்தர், நிறைவை குறையை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர், இப்படி ஒரு சொடக்கு போட்டு பூமியை உருவாக்கக்கூடிய கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சோ கர்த்தர் இருந்தார் யோசேப்போட. என்னாச்சு? அதே தேசத்திலே, அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே ராஜாவுக்கு 2வது ஆளா வந்தான். ராஜாவே கூப்பிட்டு சொன்னான், எப்பா ஏன் பெர்மிஷன் இல்லாம ஒருத்தரும் கையவோ காலையோ ஆட்டக்கூடாது. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வந்து சேரும்படி இயேசு சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார். இயேசு சிலுவையிலே பிற்கப்பட்டார். இயேசுவின் சரீரம் அணுவாக சித்திரவதை செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் அங்கியை எடுத்துக்கொண்டார்கள். ஒன்றுமில்லாமல் இருந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். எதற்காக? நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேரும்படியாக. சோ நான் சொன்ன மாதிரி டுடே இஸ் a day of change in the spirit. ஆவியிலே மாற்றம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட நாளா இருக்குது. சோ இந்த நாள்ல இருந்து நீங்க பிரகடனப்படுத்துங்க. 6 நாள் யோசுவா சொன்னாரு, அமைதியா சுத்தி வாங்கினாரு. 7ஆவது நாள் கர்த்தர் சொன்னாரு, 7வது தடவை. இது அப்படிப்பட்ட டைம். there is a time to be quiet where you meditate on the cross. டீப்பா உங்க ரெவலேஷன் நாலேஜ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்குது. அதை நம்ம எப்பயுமே செய்வோம், நிறுத்த போறது கிடையாது. சில நேரம் அமைதியா இருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா சம்டைம்ஸ் டைம்ஸ் டு ஷவுட். இது எப்படிப்பட்ட நாள்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள், இல்ல நீங்க நடக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியங்கள், இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற அந்த காரியங்களை எழுதி வைத்து அதை வாயை திறந்து பேசுகிற நாட்கள். பேசுங்க, திரும்ப திரும்ப பேசுங்க, ஜெயம் உண்டாகும். ஜெபிக்கலாம். Thank you, Father. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Hora banta riga dara bronto rimba terra hanto riba dara ho. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. நாங்கள் இன்று ஒரு மனதாக இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம். ஈவில் பேட்டர்ன்ஸ் முடிவுக்கு வரும்படியாக டிக்ளேர் பண்றோம். டிராட்ஸ், வறட்சிகள், எவ்விதமான வறட்சியா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துல சரி, சுகத்துல சரி, குடும்பத்துல சமாதானத்திலையும் சரி, வறட்சிகள் இயேசுவின் நாமத்திலே முடிவு பெறுகிற நாளா இந்த நாள் இருக்கிறது. கஷ்டம். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். அப்படி இன்று முதல் ஆண்டவரே, நாங்கள் ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பிரகடனப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உடைய வார்த்தைகளை நாங்கள் எழுதி வைத்து அதை அறிக்கை செய்கிற நாட்களா இந்த நாட்கள் இருக்க போகிறபடியா நன்றி செலுத்துகிறோம். இது அடக்கிக் கொள்கிற நாள் இல்ல, சத்தமிட்டு கூப்பிடுகிற நாட்கள், ஜெயத்தை கொண்டாடுகிற நாட்கள், ஜெயத்தை பிரகடனப்படுத்துகிற நாட்கள். அப்படியே பிரகடனப்படுத்துகிறோம். Hallelujah. We declare the captives be set free. We declare the captives be set free. Thank you, Lord. Thank you, Lord. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும், கட்டவிழ்த்தலையும் கூறவும். Hallelujah. 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 துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் கொடுக்கும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார் என்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை இந்த நாட்கள் எழுப்ப போகிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய ரத்தத்தை பிடித்துக் கொள்கிறோம், உடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோம், சிலுவையை பிடித்துக் கொள்கிறோம். அதனால் நாங்கள் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆவியானவருக்கு எங்களை முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். உடைய ஆளுகைக்கு இடம் கொடுக்கிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்கள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Thanks for joining. See you in the next meeting. Thank you. God bless you.